ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சுவையான மைசூர் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் அளவு மைதா எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு அரிசி மாவு. 200 மைதானா 1/4 கப் அளவு அரிசி மாவு. 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அடுத்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறதுன்னு அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போது இஞ்சி சும்மா லைட்டாக துருவி வச்சுருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகா, ஒரு மிளகாயை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு, சோடா மாவு 1/2 டேபிள் ஸ்பூன், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக கொஞ்சமாக மோர் ஊற்றுறேன். அதாவது தயிரில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி அந்த மோராக ஊற்றுறேன். நீங்கள் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி மட்டும் ரொம்ப கவனமாக ஊற்றணும். பிகாஸ் தண்ணி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஆயில் இழுக்கும். இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும். ஓரளவுக்கு மெத்தி ஊற்றுற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி கன்சிஸ்டன்சியாக இருக்கக்கூடாது. ஸோ இதை அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு மூடி போட்டு அப்படியே நீங்கள் பேசாமல் விட்டுட்டு வேறு ஒர்க் போகலாம். இதுக்கிடையில் இதுக்கு தேவையான சட்னி கூட நீங்கள் செய்கிறதா இருந்தால் செய்யலாம். ஸோ இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஒரு போண்டா அந்த மாதிரி போடுற கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன போண்டாவாக போட்டு இப்போது நீங்கள் சின்ன சின்னதாக போடலாம். எப்படின்னா லைட்டாக சின்னதாக போட்டாலே இது எண்ணெயில் நல்லா உப்பி வருது. ஸோ நீங்கள் போடுறப்பே கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே போடுங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா ரொம்ப நிறைய ஆயில் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு போடையிலே கரெக்டாக தண்ணியில் கையை நனைச்சிட்டு சின்ன சின்ன போண்டாவாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு சைடு இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுப்பை நல்லா சிம்மரில் வச்சு இது பண்ணுங்கள். இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுட்ருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா வெளியில் அவுட்டர் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளுக்குள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கட்டாயம் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டீக்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸ். இது நீங்கள் குழந்தைங்க வரத்துக்குள்ளே செஞ்சு வச்சிடலாம். ஒரு 4 மணிக்கு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கூட 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அவங்க வர்ற டைமுக்கு கரெக்டாக இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போது நமக்கு நல்லா அந்த ஆயிலில் கரெக்டான அந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இது நல்லா ஆயிலெலாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக ஒரு அருமையாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் நம்மளோட மைசூர் போண்டா. செஞ்சு பார்த்துட்டு எல்லாருமே எப்படி இருந்துச்சுன்னு கட்டாயம் உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ்லாம் சொல்லுங்கள். இன்னும் நிறையா ரெசிபி வந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பட்ஸ் ட்யூப்ல கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.